பக்கத்தில் உள்ளவங்களாம் கீழே இறங்கி உட்காரக்கூடாதா? பெட்டி பைக் மட்டும் பச்சை கலர் மதுரானிலையே பாண்டியராஜதனையே பாவன மதுரானிலையே பாண்டியராஜதனையே பாவராகதானதீக மருகோஜகிருதயே அம்மா பாவராகதானதீக மருதோதகிருதயே ஆகமமலவதாகினி பக்தி வேத சம்தாகினி சேவகி பாபு மந்திரி ஸ்ரீ கடம்பவனவாகினி தேவி மீனாட்சி அம்மா தாண்டவமே தங்கரி தாண்டவமே தோடி 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 துருளாடி தோடி துருளாடி நவகிரக நாயகியே கருமாரி நனங்க யாவும் தருபவளே அருள்மாரி நவகிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே ஆடவன் சோதரியே வைஷ்ணவியே இது ஆடவன் சோதரியே வைஷ்ணவியே நவகிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி சிக்கலிலே வேல் கொடுத்த தாயே அன்று சீர்காழியில் பால் கொடுத்ததும் நீயே தாயே சிக்கலிலே வேல் கொடுப்பவள் நீயே அன்று சீர்காழியில் பால் கொடுத்ததும் நீயே மக்கத்துயவை காக்கும் தந்தை முத்துமாரி முத்துமாரி மக்கத்துயரை காக்கும் தந்தை முத்துமாரி மங்கையும் காப்பவளே மீனாட்சியே மதுரை மீனாட்சியே நவகிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி குங்குமத்தில் சிரிக்கின்ற கற்பகாம்பிகே மயிலை கற்பகாம்பிகே குணமாதர் சௌபாக்கிய காமாட்சியே காஞ்சி காமாட்சியே
நவகிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்வாரி. தேவதையே நகரிய கோமாரி வந்தானையா கோமாரி 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 நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு தேவதையே நகரிய கோமாரி வந்தானையா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க முழிக்க வைக்க திரையத்து கார்த்திகராஜ வந்தேனுங்க. சிரிக்க வைக்க முழிக்க வைக்க இனியத்து காத்திக்கு வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. கோமாரி பட்டு பாடு அழகான கோமாரி வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பட்டு பாடு அழகான கோமாரி வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பட்டு பாடு அழகான கோமாரி வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பட்டு பாடு அழகான கோமாரி வந்தானையா நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேனுங்க. மோட்டாரே விட்டிறங்கி வந்தேனுங்க. ஓட்டாரே விட்டிறங்கி வந்தேனுங்க மோட்டாரே விட்டிறங்கி வந்தேனுங்க. ஓட்டாரே விட்டிறங்கி வந்தேனுங்க மோட்டாரே விட்டிறங்கி துட்டும் துட்டும் துட்டும்னு வந்தேனுங்க. ஓட்டாரே விட்டிறங்கி வந்தேனுங்க ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. அவங்க புருஷன் அடிப்பாங்க. என்ன சொல்ற ஆளு வச்சு வெட்டுவாங்க. விட்டுடு தம்பி வேணாம் தம்பி இத்தனை பேரு நம்மள நம்பி. விட்டுடு தம்பி வேணாம் தம்பி இத்தனை பேரு விடுவோம் நம்பி. ஊரு விட்டு ஊரி வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. மலையனூர் அங்காளியே அங்காளி திரிசூலியே ஓடோடி வாமா குறி சொல்ல வந்தோம் அம்மா எங்கள் குலங்காக்கும் தேவி அம்மா. மலையனூர் அங்காளியே அங்காளி திரிசூலியே சித்தாங்கு ஆடை கட்டி சிங்கரத மேலேறி ஆடி கட்டி மாடு வேத்துனே. ஆயத்திங்கிறது மேலேறி சித்தாங்கு ஆடை கட்டி சிங்கரத மேலேறி அம்மா வடக்கலூர் எல்லையிலே குடிகொண்ட மாரி அம்மா மலையனூர் அங்காளியே அப்படி மாங்காளி திரிசூலியே குறி சொல்ல வந்தோம் அம்மா எங்கள் குலங்காக்கும் தேவி அம்மா. அம்மா அங்காளியே கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி 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 வந்திருக்கு இவன் ஒரு ஏமாளி 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 இணையத்துட ஒரு கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி. பலே வணக்கம் மந்திரம் நமஸ்தே. என்ன மலையா மழை அவசியம் வரும். எப்பப்பா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நாளை பொறுத்து வரும். நாளை பொறுத்தா அது என்ன கொஞ்சம் நேரம் கழிச்சு அது நாளை பொறுத்துனா ரொம்ப மாற்றி பேசிக்கிற வேண்டியானே. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். உண்மையிலே
இந்த வடக்கல்லூர் நாடுனாலே அந்த முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவுக்காகவே எத்தனை ஊருக்கோ நாடகத்துக்கு போயிருக்கோம். அப்போல்லாம் ஊருக்கு ஊர் நாடகம் பார்க்குறதுக்கு மாட்டு வண்டியில் ட்ரக்கில் எல்லாம் வருவாங்க. ஆமாம் ஆமாம். இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு ட்ரக்கில் எல்லாம் வந்திருக்காங்க. வளர்த்த ஆத்தாக்க தாய்மார்கள், பெரியோர்கள், கிராமத்தார்கள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி எல்லாருமே இன்னைக்கு கடல் போல கூட்டம். நாடகம் ரொம்ப சிறப்பான நாடகம். எத்தனை நாடகமோ நீங்கள் பார்த்துருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஊரில் தலை சிறந்த கலைஞர்களை கண்டு தேர்வு செஞ்சு ஒரு சங்கத்திலேருந்து ஒரு ஊரில் இருந்து ஒரு கலைஞரை தேர்வு செஞ்சு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ராஜவாட்டு சிவகங்க, வள்ளி சென்னை, நாரதர் ரெட்டையாளம், இவர் கோயில்பட்டி, இவர் மணப்பாறை, இவர் குமரப்பட்டி, இவன் சிங்கப்பூர் நடுத்தரு. சிங்கப்பூர் நடுத்தரா? ஆமாம், சிங்கப்பூர் நடுத்தருக்கோ? தெரியாதா? தெரியாதுண்ணே. நான் எந்த ஊர் தெரியுமா? லண்டன் குறுக்கு சந்து. லண்டன் குறுக்கு சந்தா? ஒரு ஊர்லேயும் ஒரு கலைஞர்கள் வந்திருக்கான். நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கேன். எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரசிக்காமல் போங்க, அது எங்களுக்கு தேவையில்லை. உங்கள் ஊருக்கு நாடகத்துக்கு வந்தாச்சு, நாங்கள் பவுடர் போட்டு நாடகத்தை ஆரம்பித்தாச்சு. 70,000 சிவாக முடிஞ்சு. நீங்கள் பாருங்க, தூங்குங்க. உங்களை போய் நான் வந்து உங்கள் ஊரில் வந்து நின்றுக்கிட்டு உட்காருங்க நல்லா முழிச்சு பாருங்க அப்படி சொல்ல மாட்டேன். ஏண்டா என்ன தைரியம் இருந்தா எங்க ஊருக்கே வந்து விட்டு எங்க விட்டு சோத்தை நீ தின்னு விட்டு எவ்வளவு தைரியமா உனக்கு பேசுவ? இவனுக்கு திமுறது கூதானே, இவனை குறிச்சு கட்டுறா தம்பி. அவங்க சொல்ல நீ தான் சொல்ற. அவங்க சும்மா இருந்தாலும் கிளச்சி விட்டுருவா அவளை. ஆனால் இன்னைக்கு சிறப்பான ரசிகர்கள். ஏன்னா எத்தனை கலைகள் இருந்தாலும் ஒரு 5 லட்சம் ரூபா இருந்தால் ஆடல் பாடல் வைக்கலாம். ஒரு 3 லட்சம் ரூபா இருந்தால் கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம். ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தா இது வைக்கலாம். எது? கரகாட்டம். ஒரு 1.5 லட்சம் ரூபா இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். ஒரு 1 லட்சம் ரூபா இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம். ஒரு 80,000 இருந்தா டைவர்ஸ் நிகழ்ச்சி வைக்கலாம். டைவர்ஸ் நிகழ்ச்சியா? ஆமா, புருஷன் முன்னாடி அடிச்சுக்கிட்டு மண்டையை ஓடிக்கிட்டு அவங்களுக்கு 10,000 இங்கிட்டு 10,000 கொடுத்து அதோட குடும்பம் நம்ம குடும்பம் தான் பிரியும். தம்பி எவ்வளவு தம்பி செலவாக? 80,000. 80,000மா? 50,000 இருந்தா புருஷன் மட்டும் தண்ணியை குடிச்சிட்டு பல ஜோலி பார்க்கலாம். ஓஹோ. ஏன்னா எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் நாடகம்தான் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அந்த வடக்கல்லூர் நாட்டில் இருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி தெரிவிக்கொண்டு இதோ மத்தியிலே எங்களது இசை நிகழ்ச்சி நாடகத்தை இனிதே துவங்குகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த வடக்கல்லூரிலே விட்டிருக்கின்ற அந்த முத்து மாரியம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்கோல் நம்மளெல்லாம் காக்கிறவ அந்த வடக்கல்லூர் முத்துமாரியம்மா. இந்த முத்துமாரியம்மன் அனுக்கிரகத்தில் எல்லா மக்கள் நல்லா இருக்கணும், போகிற இடமெல்லாம் வெற்றியோடு வரணும், நினைத்த காரியமெல்லாம் நிறைவேற்றணும், குழந்தை இல்லாத செல்வங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கணும், வேண்டிய வரமெல்லாம் வாரி வாரி தரக்கூடியது தான் இந்த முத்துமாரியம்மன். அதனால் அந்த முத்துமாரியம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடும். அருமையா இருக்கு உண்மையில. கொஞ்சம் மாலின்னு மட்டும் வாலி மட்டும் சூப்பராகண்ணே. அப்படியே இருக்கணும். லைட் பேசுவீங்க, கொஞ்சம் லைட்டாக பேசுவீங்க. கச்சேரிக்கு மாதிரி அண்ணன் நேற்று போட்டிருக்காரு. ஒருத்தநாடு கோபண்ண நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதே மாதிரி ரொம்ப சிறப்பான ஒளிபரிக்கு அந்த டெக்கரேஷன் பார்த்தீங்களா? எப்படி இந்த லைட்டை பார்த்து எனக்கு கண்ணு தெரியாமல் போயிருமோல சொன்னவன் ஆஃப் பண்ணிட்டாரு. அதனால அந்த வடக்கல்லூர் வீட்டிருக்கிற முத்து மாரியம்மனை வணங்கி கலைப்பணி தூங்க. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறா, கருணாக முருவெடுத்து கருமாறி அருள்கிறா, மகிழகிலே முண்டக கன்னியம்மா வடக்கல்லூரில் வாழுகின்ற முத்து மாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி. அருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார், அருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார், அருணாக முருவெடுத்து கருமாறி அருகு
பலே கைதட்டி 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 ஒரு சாபத்தின் அன்பு உறவுகளை என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இன்னகரத்திலும் புன்னகரமாய் விளங்கக்கூடிய வடக்கலூர் நாடு முத்துமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வடக்கலூர் நாட்டார்களால் நடத்தப்படும் 9ஆம் நாள் நிகழ்ச்சியாக நாடக நடைபெறும் அனைவரும் காண வருகை அன்புடைய மங்களகரமான பரப வருடம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமர்ந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருமானி. இதில் பங்கேற்கக்கூடிய நாடகடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவராக இருந்தால் சரி, தெரியாதவராக இருந்தால் சரி, தெரியப்படும் கடமை. ஆகவே முத்தமலை முறையாய் கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு குட்டி வரும் அன்பொன்னன் புதுகையை சேர்ந்த சிங்கராஜா அவர்கள் ரங்கமணிகளே வேலன் வேடன் நாக நடிக்க காத்துக்கொண்டு எதுகமனை உரையாடி குயில் ஒன்று குயிலும் கோகிலவாணி சுத்தமாக குறைஞ்சிருச்சுண்ணே. மைக்கு நல்லா இருக்கு, ஏதோ நோண்டி புட்டிய. சரி ரைட்டு, அதுக்கு தகவல் நம்மளும் நோண்டிக்கிட்டு போயிட வேண்டியது அவ்வளோதான். எதுகமனை உரையாடி குயில் ஒன்று குயிலும் கோகிலவாணி அன்பு சோரி சென்னையை சேர்ந்த எம்பி லட்சுமி அவர்கள் ரங்கமணிகளே பள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தான் என்று வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு தம்பி இரட்டையாலத்தை சேர்ந்து எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் ரங்கமணிகளே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி அன்புடன் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் கோவில்பட்டி அருகாமையில் உள்ள மரங்காபுரியைச் சேர்ந்த ஜே மணிகண்ட பிரபு அவர்கள் ரங்கமணிகளே ஹார்மோனிய பின்பாட்டு இசைப்பார்கள். நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய இடையே சங்கத்தின் முன்னாள் தலைவராகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர் இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். நான் வாய்ஸ் எக்கோ முடிவேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் ஒன்று சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. போன போதும் இது தேறு போகும் நீதி, வாரி வாரி தூட்டும் இனி யாரு உனக்கு நாதி? மாற்று வைத்ததாலே நீ பயிரை காத்த வீணி, பயிரை காத்த போதும் வீண் பழி சுமந்த நீதி, சாமி வந்து கேட்டிடுமா வீண் பழியை தீர்த்திடுமா? இன்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உள்ள சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. நெஞ்சமின்னும் கோடு அதில் நெருப்பு வைத்ததாறு,
போல குணம் படைத்த என்னவனே அஞ்சலிலே ஒரு நூல் எடுத்து பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த என்னவனே பாலே 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 ரொம்ப சிறப்பாக நன்றி 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 பாடி அன்பனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்புடன் மனவையைச் சேர்ந்து மணிவண்ணன் அவர்கள் விரங்க மனையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுள் செய்ப்பார்கள். பாலே ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்புகளை சார்ந்த நன்றி என்று இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்பு சாலை மனவையைச் சேர்ந்த காமராஜ் அவர்கள் விரங்கமடையிலே ஆல்ரவுண்ட் இசைப்பார்கள்.
பலே கைதட்டி அத்தனை அன்பு சொந்தங்கள் நெஞ்சார்ந்து நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு மாப்பிள்ளை சுசீந்தர் அவர்கள் விருகமலையை தாளம் செய்ப்பார்கள். அரச்சலில் முடிஞ்சு சைன் ஜப்பு ஆமா போட்டு ஏன் அடிச்சுக்கிட்டு ஏன் தேவையில்லாத வேலை. நீ தாண்டா நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டான். நீ தாண்டா டிரைவரு. நீ தான் டிரைவர். ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்திக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு கௌசல்யா சீன்ஸ் உரிமையாளர் சுசீந்தர் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிவலி அமைப்பு AVM ஆடியோஸ் எந்த ஊருன்னு ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி உரிமை மணி மாறண்டா போன ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா சாமி பாட்டா. மாடி வீட்டு மெத்தையிலே எத்தனையோ நடக்குது மானங்கிட்ட காரியத்தை காசு பணம் மறைக்குது மானங்கிட்ட காரியத்தை காசு பணம் மறைக்குது. ஏழைபடும் பாட்டுக்கெல்லாம் காலம் ஒண்ணு இருக்குது ஏழைபடும் பாட்டுக்கெல்லாம் காலம் ஒண்ணு இருக்குது ஏற்று பழக்கம் கூட்டத்தையே கேள்வி கேட்க துடிக்குது ஏற்று பழக்கம் கூட்டத்தையே கேள்வி கேட்க துடிக்குது. அட ஏண்டா மனுஷன் ஏக்கிறான் எவன் ஏமாந்திருப்பான்னு பார்க்கிறான் ஏண்டா மனுஷன் ஏக்கிறான். பலே ரொம்ப சிறப்பான முறையில் ஒலிபெருக்கி அமைத்திருக்கும் AVM ஒலிபெருக்கி அன்புகளை சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றார். ஏன்னா நான் வரவு ஏன் சக்குன்னு முடிச்சேன்னா உள்ளே 2 மணிக்கு ஒரு பாட்டு தான் பாடிக்கிருந்தீங்க. ஆமாம். ஒரு அண்ணே வேகமாக வந்தார். ஏன் மணி 10:45 ஆயிடுச்சு எப்பயா பப்புன்னு வெளியே போகிறது ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நானும் வேகமாக சக்குன்னு சட்டையை மாட்டாமல் ஒடியான்ட்டேன். அது ஏன் 3 விவரத்தை இப்போ சொல்ல போகிறேன். ஏன் ஒரு கருதியா ஒரு 12:30க்கு வள்ளி வந்துடுவாங்க. ஓஹோ 1:30க்கு நாரதர் வந்துடுவார். சரி. 3:30க்கு முருகன் வந்துடுவார். சரி. 5:30க்கு நாங்கள் சாமான்கள் எல்லாம் ரெடி ஆயிடுவோம். ஏன்னா முன்னாலே இந்த விவரத்தை சொல்லணும். நிறைய ஆளுங்க சும்மா நம்ம பவுடர் போட்டுக்கிட்டு நேராச்சு உள்ள போயா பொம்பளை பிள்ளை வர சொல்லு அதை வர சொல்லு இதை வர சொல்லு சொல்லாதீங்க. ஏன்னா காலதாமதம் ஆகிப்போச்சு. நேரம் ஆரம் எங்களால் நேரம் இல்லை வந்து கொஞ்சம் நேரம் காலதாமதம் ஆயிடுச்சு. நம்ம ஆம்பளை ஆளுக்கு பறிச்சுன்னு வந்துடலாம். ஆமாம். பொம்பளை பிள்ளையெல்லாம் தவுசர் மாட்டி சட்டி மாட்டி உள்ள 2 தவுசர் மாட்டி அது நான் டக்குன்னு முடிச்சுட்டு போனால் அவங்க உள்ள பல்ல கடிக்கிறாளுங்க. நம்ம எங்கிட்டு ஏன் பேசுறது நீங்க எங்கிட்டு மணியாச்சுங்கிறிய அங்கிட்டு போனா என்ன கிளம்ப முடியாது வந்துட்டே அப்படிங்கிறாள். அது நான் பறிச்சுன்னு போட்டோம்னா அவங்க கம்பெனி கொடுத்து நடிக்க மாட்டேங்கிறாளுங்க. அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்புறம் நீங்க நான் சரியில்லை நீங்க சரியில்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஏன் தம்பி அண்ணே இப்போ எப்படி இருக்கு அந்த பிள்ளப்ப? இப்பத்தான் பவுடரே அப்பி இருக்கு. குறைஞ்ச வச்சா இன்னும் 1/2 மணி நேரமா ஆகும். வேற என்ன? நான் அதனால 1/2 மணி நேரம் நிற்க மாட்டேன். நான் 5 நிமிஷத்தில் உள்ள போயிடுவேன். அது கிளம்புனா அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு நேரம் வந்து 30 நிமிஷம். ஏன்னா சில நாள் நல்லா ரசிச்சாங்கன்னா ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஆகும். சரி. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிங்க. எல்லாரும் ஜோராக ஒரு கைதட்டு கொடுங்க. முதல்ல பார்ப்போம். நம்ம நாடாமக்கம் அந்த குரூப் மாதிரியே தெரியல. ஏப்பா எல்லாம் நாடாமக்கம் எல்லாம் சந்தோஷமா ஒரு கைதட்டி ஒரு உற்சாகப்படுத்தினாத்தான் எங்களுக்கு பாவம் மெனக்கட்டு மிருதங்க அடிக்கிறேன் இங்கிட்ட அடிக்கிறேன் சட்டார் மட்டார் இவன் யோசனை நீ பார்த்தேன். நம்ம ஒரே அடிதான் சையின் சப்பு சையின் சப்பு முடிஞ்சு ஏன் போட்டுக்கிட்டு போய் கடந்து நம்ம மல்லு கட்டிக்கிட்டு அடிக்கலாம் அப்படின்னு இவன் தொழில் நேக்கு தெரிஞ்சா தெரியுது. ஏன்னா உங்களை பார்த்தா எங்களுக்கு சந்தோஷமா. ஏன்னா அவன் உன் கூட இருக்கான்ல. எங்களை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும். உங்களை பார்த்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா இந்த திருவிழாவே எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஊர்ல பல பிரச்சனை இருக்கும். போடு அடிச்சுக்கிட்டு மண்டையை உடச்சுக்கிட்டு சொத்து பிரச்சனையா இருக்கும் வப்பாட்டி பிரச்சனையா இருக்கும் வாங்கின காசு கொடுக்க முடியாத பிரச்சனையா இருக்கும். யாராவது வேலி விட்டு வேலி தாண்டி இருப்பாங்க. என்ன வேலி பல பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் வரிய போட்டு ஒன்னா சேர்ந்து ஒரு கிடா குட்டியை வாங்கி வெட்டி ஒரு பொங்கலை வச்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த கும்மி இந்த நாடகமே வைக்கிறது. ஆமா எல்லாரும் அமைதியா இருந்து நாடகத்தை ரசிக்கணும். ஒரு பாடல் முடிஞ்சவனா நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தினாத்தான் எங்களுக்கு ஒரு நல்ல உற்சாகமா. என்ன கைதட்டினாத்தான் ப்ரெஷர் குறையும். எது ப்ரெஷரா? ப்ரெஷர் இல்ல ப்ரெஷர். மனுஷன் பருத்தே கிடந்தோம்னா இடுப்பை கிடக்கும்.
உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மரன்னு கால் சூவேரிக்கும். சூவா இருக்கிறேன். இந்த கையை அப்படி வச்சோம்னா கை மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு. 800 ரூபாயா? பின்னால நிலை 2 கயறு 2 குண்டு புருஷம்பளம் அம்புட்டு வேலிக்கருவை வெட்டி வெயில்ல. அண்ணா நீ ஏன்னு நான் நோண்டிக்கிட்டே இருக்கு. நல்லா இருக்குண்ணே மைக்கு. நீ தானே கெடுக்கிறது. உண்மையில மைக்கு சூப்பரா இருக்குண்ணே. உண்மையில விளையாட்டு சொல்லலண்ணே. நல்லா இருக்கு. அங்கிட்டு திருவுற நான் சொல்லப்படானே எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்குது. சொன்னா நீ காலையில ஒரு முக்கு ரோட்டில் ஆளி வச்சு அடிக்க வருவேன் தானே. என்ன செய்யுது? நீ சரியில்லைன்னு சொன்னா என்ன அடிக்க வருவேன். வீட்டுக்கு போனா பொண்டாட்டி எனக்கு மருந்து வைக்கிறோம்ங்கிறான். நான் சங்கத்தில் பார்த்தா சங்கத்தில் உள்ள பாத்ரூமே பேத்து விட்டாங்க. பீவேல முடியல திருத்தி போய் தெரிய வேண்டியா. நிறைய டிரைவர் வேகமாக வந்தேன். அம்பிட்டு பித்து கொண்டு வச்சிருந்தேன். வயிற்ற கலைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் 20 ரூபா கேட்பாங்கன்னு வேகமாக வந்தேன். சங்கத்தை பார்த்தா இங்கே இடிச்சு கிடக்கு பாத்ரூம். அதை பார்த்தோன்னா கொலை நடுங்குது. உண்மையிலே நாங்கள்லாம் ஒரு நாள் நாடகம் நடித்து இந்த காசை வாங்கிட்டு போம்னே படுற பாடு. சோத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டு சோறு நல்லாவே இருக்காது. நாங்கள் உங்கள் ஊர் பெருமைக்காக அடித்து விட சாப்பாடு அருமையான சாப்பாடு ஏற்பாடு ஏஜென்ட் வாங்கி போட்டு நம்மளை மண்டையை கழுவிட்டுருவேன். நம்ம வெளியில் நான் ஓப்பனாக பேசினால்தான் மத்தால் மாதிரி. ஆமாயா மதியம் வரிச்ச சோத்தை தண்ணியை ஊற்றி அவங்க மறித்து வைப்பாங்க. இந்த ஹோட்டலில் சொன்னோம்னா அவங்க உங்களுக்கு அந்த சூட நாங்கள் சோறு மயிலே தின்னது இல்லை. ஆமாம் இந்த ஊருக்கு சோறு தான் உடம்பே வளர்த்தேன். அவங்க பார்த்தா சோறு உங்களுக்கு சூடா வலிச்சது இப்பதான் வலிச்சோம்னு சொல்லுவேன். சோறு அவன் அள்ளி கொட்டையில ஆவி பறக்கும். அதுக்கடுத்து ஒரு மதுரம் இருக்காது. அதை தின்னுட்டு நாங்கள் திங்காம காலையிலே போய் படுக்கிற அழுத்தேன். அது காலையில் கைலியோட படுத்து கிடப்போம். 12 மணிக்கு மேலே கைலி ஒரு பக்கம் கிடக்கும், நான் ஒரு பக்கம் கிடப்பேன். தம்பி இன்னைக்கு அப்படிதான் நடந்துச்சு. ரூம்ல பார்த்தேன். ஒரு நாளும் அமைந்து நாங்கள் தூக்கத்தில் கஷ்டப்பட்டு சில ஊரில் அது இருக்கும் இது இருக்கும் அதெல்லாம் குறையெல்லாம் நம்ம நிறைய செஞ்சு ஒரு ஊரில் இந்த நாடகத்தை நடித்து இந்த காசை வாங்கிட்டு போகணும்னு எனக்கு படுற பாடு. நல்லா கைதட்டினாத்தே அதுக்கு தான் சொல்றது. பெண்கள்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்கள்லாம் குறுச்சலை கட்டி ஜாக்கெட்டு தச்சு 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு பின்னால கயறு 2 குண்டு நிலை புருஷம்பளம் அம்புட்டு வேலிக்கருவை வெட்டி வெயில கடந்து சாவேன். கொத்தனார் வேலை பார்த்து தௌசர்ல 32 ஓட்டை இருக்கு. இவங்க பார்த்தா குறுப்பு ஜலை கட்டி நம்ம ஊர்ல திருவிழா வச்சிருக்காடி அப்படின்னு ஒரு சந்தோஷம் தாங்க முடியாது. அந்த 8 நாளைக்கு பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த முத்துமாரியம்மன் நினைத்து கும்மி கொட்டுவா பாருங்க. எப்படி கொட்டுவா? அப்படிதான் நானே நந்தானே இவன் தாண்டா ஊர்ல கும்மி கொட்டு பார்த்துருக்கேன். இப்படித்தான் 10 பொம்பளை ஏதாவது பொம்பளை கத்த அதுலேயும் சொல்லணும் சில பொம்பளை அப்படிதான் நான் கும்மியே கொட்டலடா. இல்லப்பா 10 பேர் பாடுறதுல ஒரு ஆள் இப்படி பாடு. ஒரு ஆள் தள்ளேன்னு சொல்ல அதுல ஒரு சொல்ல தூமியை பிடிக்குமா கொட்டி தூமியை பிடிக்குமா. ஆமா அதுல சொல்லணும் இங்க இல்லடா. அப்பா கும்மி கொட்டையில பேசுவாங்களா? ஐயா இங்கே இல்ல. நீ பாருல சண்டை எடுத்துட்டு அமுதா கும்மியா அத கும்மி கொட்டையில அவங்க பேசிக்கிறாங்க. அவங்க பேசுறடா இங்கே இல்ல. நீ பாருல சண்டை எடுத்து போட்டு நம்ம பொம்பளை மேல ரொம்ப வெறியில இருந்தாலும் இருக்குங்க. அது நம்மால ஆம்பளை நுழையாம பாரு. அவங்க போட்ட கட்டிங்க்கு கண்ணன்னு இருக்கேன். நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்றுக்குறேன். நின்றுக்கிட்டு இருந்தாரு அத்தாச்சி அண்ணே வந்தாரா? அண்ணன் எங்க இருக்காரு? எங்க இருக்கா அது யாருன்னே தெரியாது. அண்ணே வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்ந்து ஒரு ரவுண்டு சுத்தி வருவேன். கும்மி கொட்டுவா அப்படிதான் சுத்தி வருவேன். 3ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். இடுப்பையா? அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை ஓடுத்துக்கிட்டு முளைப்பாரி நடுவு ரோட்டில் கிடக்கும்.
செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பாங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும். பூசாரி வெறும் மாதிரியே முழிப்பார், ஏன்டா முளைப்பாரி போட்டோம்னு. அப்புறம் நம்ம அளவுலாம் அம்புட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிக்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். உண்மையிலே கூட்டம் கடல் மாதிரி இருக்கு. இந்த கூட்டம் நீங்கள் நாடகத்தை நல்லா ரசிச்சிங்கன்னா நாங்கள் நல்லா மனசார தொழில் பண்ணுவோம். நீங்கள் ஒரு மாதிரியா இருந்தீங்கன்னா நாங்களும் ஓப்பி அடிச்சுட்டு போயிடுவோம். காசு உறுதி. 70,000 2 ஏஜென்ட் 10 ரூபா வாங்கியிருப்பாங்க. அங்கே மணப்பாறை கட்டுவாள் கொடுக்கணும், திண்டுக்கல் கொடுக்கணும்னு. அப்புறம் இன்னும் பாக்கி கொஞ்சம் காசு இருக்குது, வாங்கி நாங்கள் செலவுண்டு ராஜா மாதிரி போயிடுவோம். நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உண்மையிலே ரொம்ப சிறப்பான கலைஞர்களை தேர்வு செஞ்சு அமைச்சிருக்காங்க. உண்மையில் அங்கேருந்து மணப்பாறையில் திண்டுக்கல் ஒரு ஊர்லேருந்து எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிக்கணும். ஏன்னா நம்ம இருக்கோம்லாம் அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் போய் பிடித்தேன். கோமாளி வந்துட்டுங்கிறேன், ஒரு ஆள் கேட்குறேன் வெட்டி குதி எப்படா வர அப்படின்னு. ஆமாண்ணே. ஏயோ நீ உள்ளே போய்ட்டு நான் டான்ஸை வர சொல்லினேன். சரி டான்ஸை விரும்புகிறான்னு உள்ளே போய்ட்டு அந்த பிள்ளைய வர சொல்லிட்டு. சரி அந்த பிள்ளை மதுரை செல்லும் தண்டி ஒரு உச்சமில்ல நீ உள்ள போயிட்டு நாரதரை வரச்சு வள்ளியை வரச்சுனார். சரி சரி தர்க்கத்தை எதிர்பார்க்கிறா அப்படின்னு பாருங்க. நாடகத்தை ஆரம்பிக்க சொல்றான்னு பாரு. 12 மணிக்கு வர்ற வழியமாவே 11 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு அது வாங்கான பூங்காவே அதெல்லாம் பூங்கா புதுக்கோட்டையில் இருக்கு. நீ உள்ள போயிட்டு நாரதரை வர சொல்ல. சரி நாரதர் 1 மணிக்கு வர்றவர் 12 மணிக்கெல்லாம் நாராயணா நாராயண நாராயண அந்த போட்டாடி தம்பி நாராயணெல்லாம் செத்து 8 வருஷாச்சு. நீ உள்ள போயிட்டு ராஜவாட்டை வர சொன்னார். சரி சரி ராஜவாட்டை 1:30 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு அவர் சம்போ மகான்னு சொன்னார். தம்பி நீ உள்ள சம்போ மகான்னு சொன்னார். அவரை கூப்பிட்டு கேட்டேன் என்னென்ன வரையானே. எல்லாரையும் போச்சோரியே எல்லாரையும் வர சொல்றியே என்னென்ன வரேன் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் தம்பி நான் போட்ட போதைக்கு எல்லாரும் பார்த்துட்டு தூங்கணும் அதனால வர சொல்லேன் தம்பி அப்படின்னு. குடியார முதலி அவன் பேச்சை கட்டு 2 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சாச்சு. ஐயா அப்புறம் ஊரில் காசு ஊருக்கார யாரை கட்டுற நாடகத்தை முடிச்சு எனக்கு கேட்பாங்கல்ல. ஐயா அந்த வெள்ளையும் ஜலையுமா இருக்காருல்ல அவர் தான் சொன்னாருன்னு சொன்னேன். அவன் சொன்னான்னா அவன்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு பார்ப்பா அப்படின்னு. அவர்கிட்ட போய் அண்ணங்கிறேன் போடா வெண்ணன்னு சொல்லிட்டு பக்கத்து இருக்காருண்ணா. ஐயா போடா வெண்ணன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் கெஞ்சி கேறி கோயிலில் போய் 7-8 பாட்டு படிச்சு அங்கே காசு வாங்கிட்டு நாங்கள் வரும்னே பட்ட பாடு. இதை ஏன் சொல்கிறேன்னா இடையில யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. நம்மளை கூட்டி வந்தது யாரு? அப்பா அண்ணே பாஸ்கர் அப்பாவும் அண்ணே ராஜேஷ் அண்ணன் கூட்டி இருக்காங்க. அவங்க சொல்றதையும் கேட்கணும். அதுவும் 5 மணி வரை தான் கேட்கணும். அதுக்கடுத்து அவங்கள கேட்கணும் அண்ணே ஊரில் பணம் வாங்கிட்டலாம் இல்லையா அப்படின்னு. பணம் வாங்கிட்டோம்னா அந்த ஆளு வேண்டி நம்ம சொல்றதையும் கேட்கணும். காசை வச்சுட்டு மறுச்சொல்லி வாரி அப்படின்னு நம்ம கேட்கணும். பணம் வாங்கலைன்னா இந்த நாடகம் நடத்திடுவோம்னே அப்படின்னு சொல்லலாம். அதனால் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அம்மா ஆண் வர்க்கம்லாம் போக மாட்டாங்க. ஆமாம் போனா அப்படி ஒரு ஆள் எந்திரிச்சு போனான்னா ஒரு நாள் போயிட்டு வருவாங்க. அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சா கட்டி சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. பெண்கள் மாதிரி இந்த நாட்டில் ஒற்றுமையாக அந்த பெண்கள் ஒரு ஆளுகதே. ஒன்றுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான். சரி ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர். என்ன தம்பி சொல்ற? பைப்பில் தண்ணி பிடிக்கல லேசா ஒரு குடம் மட்டும் இடிக்கணும். உன்னைய தெரியாடி இந்த ஊரு பிரசிடண்ட் நீ தான் வச்சிருந்த உன்னை பத்தி தெரியாதடி வேலை மேல பாரு ஓடி தூம்பி குடிக்க அடி போய் சாண்ட குடிக்க நீ இந்த மிருதங்கறத வைக்கல. அவங்க பேசுறால நீ பேசுறியாடா? அவங்க பொம்பளையால் பேசிக்குவாங்க. அது எங்க விட்டுட்டு ஒரு வீட்டுக்காரன் இருக்கேன். ஆம்பளை சண்டை ஓட்டாலாம் பார்க்க மாட்டேன். பொம்பளையால் சண்டை ஓட்டா லீவ் ஓட்டுருவேன். லீவு அந்த பொம்பளை பேச்சுவார்த்தையில பழிச்சுன்னு பிடிக்க தூக்கா. ஓ அது படம் மாத்திரமும் லீவ் போட்டுருவேன். நான் வேலைக்கே வரல அப்படி பெயிண்ட் அடிக்க கிளம்புறேன். இங்கே பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சு நிறைய குரூப் இருக்கு. அதுபடி இருக்கு அந்த ஒற்றுமை வேற. அதுவும் பார்த்தாம இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. சண்டாலைங்க லோனுனால பல குடும்பம் லோன்னு தெரியும். போன வாரம் எங்க ஊர்ல ஒருத்தன் பேண்ட் சட்டை விட்டு பேக்கு போட்டு தான் வந்தேன். சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பிள்ளை ரீடிங் எடுக்க வந்தவன். ஐயா அவனை விட மாட்டேங்க 10 ஆதார கார்டு செராய்ச்சி எடுத்து வீட்டில் வச்சுக்கிறது. ஐயா இந்த லோனு காசு வாங்குற அன்னைக்கு புருஷங்காரன் பேசாம பொண்டாட்டிக்கிட்டே எப்படி பொண்டாட்டி கண்ணங்கரேன் இருக்கு. நம்மால் டைலாக் கொடுப்பான் பாரு. எப்படி நீ ஆள் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்குன்னு சொல்லுவேன். எத்து பொல்லா இருக்கு நம்மால் சொல்லுவேன் முத்து சிரிப்பு போல். அன்னைக்குன்னு பார்த்தா லோனு காசு வாங்குறான்னு பார்த்தா பொண்டாட்டி 200 ரூபாய்க்கு மல்லிகை போய் பரட்ட மாதிரியா எப்ப பார்த்தாலும் என்ன பூ ஐடி அப்படின்னு சொல்லுவேன். 10 வருஷம் தாலி கட்டிருப்பேன். தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். லோனு காசு வாங்குற அன்னைக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு சேலை ஜாக்கெட்டு இவங்களுக்கு வேட்டி சட்டை 2 கிலோ கறி நைஸா புருஷன் கேட்பாரு. எப்படி இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன் என்னவோ மற்ற நாள்லாம் அவங்க மூத்தத்தை குடிச்ச மாதிரி
இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. என்னென்னது? ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், விடிவெள்ளி, விடிவெள்ளி, எல்லண்டி, எல்லண்டி, களஞ்சியம், களஞ்சியம், பிரகதீஸ்வரி, பிரகதீஸ்வரி, மதுரா, மதுரா, அப்புறம் மயிரை புடுங்குறா. ஆஹா. பணங்கட்டெல்லாம் மயிரை புடுங்கிடுவாங்க. ஆமாமா. ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு. அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வச்சா தெரியுமா? ஏன்? பணம் வாங்குறவரை அந்த புருஷன் முண்டாட்டி அந்த மேனேஜர் ஓயாம கும்பிடுவாங்க. எப்படி சார் உங்களை நம்பித்தான் இருக்கு, என் மச்சனும் தேவை வச்சிருக்கான், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், ஆமா, இல்லைன்னா நாங்க பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குறவரை கும்பிடுவேன். சரி, பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். எப்படி? அக்கா 5ஆம் தேதி கட்டிங்க உங்களுக்கு கும்பிட்றக்கா, அக்கா 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்காக்கா, உங்களை நம்பித்தாக்கா இருக்கு, இல்லைன்னா என்ன நீக்கிடுவேன் அக்கா. அக்கா ஆனால் ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா நாடாமே லோனாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏ ஆத்தி இந்த கதை என்னத்தை சொல்லாம போயிடுமான்னு பார்த்தேன். நீ கிளப்புனால தான் சொன்னேன், இல்லை உள்ள போயிருப்பேன். ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா லோனு தான் பல குடும்பத்தில் லோன் தெரியுது. இன்னொன்று இருக்கு, விடிவெள்ளி. விடிவெள்ளி விடியுமோ விடியாதோ? இப்போ 4:30 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். அவன் புருஷனால லோனுக்காரன் நமக்கே தெரியல, தெரியாது. வந்து வீட்டு வாசல வந்து ஒரு பாயை ஒன்று விரிக்க ஆரம்பிச்சுனேன். விரிச்சு ஒரு விளக்கு ஒன்று பற்ற வச்சுனேன். சரி, அந்த விளக்கு எரியிற வர பணத்தை வசூல் பண்ணுவேன். விளக்கு எரியிற வர பணத்தை வசூல் பண்ணுவேன், விளக்கு அமர்த்திடுவேன். இதோட நம்ம வீடுலாம் 2 குட்டியாச்சில் பண்ணு, அவங்க வீடுலாம் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு. இதுலயும் 10 பேருக்கு ஒரு ஆளு குழுத்தலைவி இருப்பாங்க. ஆத்தி அவங்க வாட்டா அந்த நாட்டே ஆளப்போற மந்திரி மாதிரி. அவங்க ஒரு 200 ரூபாய்க்கு ஹீல்ஸ் வச்ச செருப்பு, ஹேண்ட்பேக்கு, நான் தான் குழுத்தலைவியும் மயிரை பிடுங்கின தலைவி அப்படின்னு. அடியே அஞ்சம்மா ஒரு 5ஆம் தேதி ஆச்சு, அடியே அமுதா ஆனந்தி அஞ்சம்மா அவன் வந்தா 7 தூமையை குடிக்க வந்தேன், காது கட்டணுமா. அவங்க பண்ணுற பார்த்தா உடனே நீக்கி போடுவேன், மயிரை பிடிக்கி போடுவேன். நல்ல மரியாதை இல்லை. அப்படி நம்ம லோனு வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நம்ம கஷ்டத்துக்காக ஒரு லோனு வாங்குகிறோம். புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. திங்கக்கிழமை லோனு, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாள் லோனு. இந்த கடுப்பில் தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தனமான போட்டு அடிக்கிறது. இதுலேயும் நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவங்க இருக்கேன். பொண்டாட்டி கதவை சாத்திக்கிட்டு முதுகுலே குத்தம் சங்கு சங்கு சங்குன்னு அவன் உள்ள இருந்து நம்மளால கத்தாம பாரு. எப்படி? சாகடி 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 அடி வாங்குறது இவன் வெளியே தெரியணுமா? இவங்க அடிக்கிற மாதிரி சாகடி சாகடி. அப்படி நான் வெளியே வந்து சொல்லுவேன், மாப்பிள்ள உங்க அக்கா பிரிச்சு விட்டேன்னு சொல்லுவேன். சொல்லிட்டு முதுவை தடவிக்கிடுவேன். சரி சுடுதண்ணி காய வை அப்படின்னு சொல்லுவேன். உத்தரம் கொடுக்க நிறைய குறிப்பு அப்படிலாம் இருக்கு. நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. உண்மையிலே யாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கண்டும். மற்றும் தயவு செய்து நான் வளர்த்த ஆத்தாக்க, அண்ணே, தம்பி, அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா, அண்ணே, தங்கச்சி எல்லாருக்கும் முக்கியமான வேண்டுகோள், தயவு செய்து பைக்கில் போகலே ரொம்ப கவனமாக போங்க. உங்களை கும்பிட்டு கேட்குறேன். ஏன்னா பல குடும்பம் ஒரு பெத்த தாய் பிள்ளைய தவம் இருந்து பெற்றெடுத்து ஆளாக்கி பேராக்கி வளர்க்குறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்க. தயவு செய்து வண்டியில் போகலே ரொம்ப கவனமாக போங்க. தலைக்கவசம் அணிஞ்சு போங்க. நான் வளர்த்த அண்ணன் தம்பி எல்லாத்தையும் சொல்கிறேன். ஏன்னா பல பேர் வாழ்க்கை இதெல்லாம் போகிறேன். அன்றைக்கெல்லாம் ஒரு வீடியோ பார்த்தேன், எமக்கே மனசு வேதனை. நல்ல இளவட்ட பயிலாக இருக்கேன். ஒருத்தன் 17 வயசு, ஒருத்தன் 19 வயசு இருக்கும். ஒரு பெரிய வண்டி, ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாயில் வண்டி இருக்குல்ல புதுசாக, R15 அந்த பைக்கை எடுத்துகிட்டு போனவன் அப்போ தான் வண்டி எடுக்கிறேன். வண்டி வந்து கவனிக்காமல் உள்ளே ஒன்றே விட்டேன். விட்டு ஏறி வெறும் குடல் தான் இருக்குது. தயவு செய்து கும்பிட்டு கேட்குறேன். வளர்த்த அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி எல்லாரையும் கும்பிட்டு கேட்குறேன். ஏன்னா நம்ம உசுறு நம்ம கையிலே இருக்குது. காவல்துறை அதிகாரி எதுக்கு ஹெல்மெட்டு போட்டுனா நம்ம கொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்றுறக்கு அவரா சொல்கிறாரு? நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாரு. அந்த கடுப்பில் போடாதனால அவங்க வீட்டில் உள்ள கடுப்பில் நம்மளை போட்டு அடிக்கிறது நோத்தம். நம்ம தயவு செய்து வண்டியில் போயிலே ஹெல்மெட் மாட்டிப்போங்க. அதே நம்மள்கிட்ட ஒரு பைலட் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமை? அங்கே போலீஸ் மறைச்சாங்கன்னா நம்மளால இங்கேருந்து பேச ஆரம்பிச்சிடும். எப்படி? மாப்பிள்ள என்னது இப்படிலாம் ஹெல்மெட்டுக்காக பிடிக்கிறான். அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் போலீஸ் பிடிக்கணும், வேலிக்கர் வைக்கல விட்டுட்டேன் வண்டியை. ஐயா தயவு செய்து ஹெல்மெட் மாட்டிப்போங்க. நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்லாம் தயவு செய்து கும்பிட்டு கேட்குறேன். ஏன்னா குழந்தை இல்லாமல் நேற்றுலாம் முந்தா வீடியோ பார்த்தேன். படகுல போகிறாங்க, போட்டிங் போனவங்க, அம்மாவும் படகு அப்படியே கவுந்துருச்சு. அந்த பெத்த தாய் புள்ள தப்பிக்கணுமே அப்படின்னு அப்படியே கட்டி பிடிச்சபடியா தாயும் பிள்ளையுமா இறந்துட்டாங்க. அதே பெரிய வேதனை. தயவு செய்து சொல்கிறேன் அன்பு சொந்தங்களே, தயவு செய்து பிள்ளைய முக்கியம் என்பதை தெரிவித்து கொண்டு, அது மட்டும் இல்லை அன்னைக்கு ஒரு நாள் வீடியோ பார்த்தேன். ஒரு குழந்தை மேலே சுடுதண்ணி அப்படியே ஊற்றுருச்சு. அது ஒரு நாள் பெரிய வேதனையாக இருக்குது. பிள்ளையெல்லாம் இல்லாமல் தவமாக இருக்கிறாங்க.
நிறைய ஆளுக்கு 10 வருஷம் பிள்ளை இல்லை, 15 வருஷம் பிள்ளை இல்லை. அன்னைக்கு ஒரு பையன், சின்ன பையன், ஒரு 3 வயசு பையன் விளாண்டுக்கு இருந்தவன் திடீர்னு காரை போய் யதார்த்தமாக காரை நின்றுருக்கு, கதவை போய் திறந்துட்டு உள்ளே போயிட்டேன் விளாடுவோம்னு. போன கதவு லாக் ஆகிருச்சு. புள்ள ஒரு 3 மணி நேரம் மூச்சு விட முடியாமல் உள்ளே தித்துச்சு, அங்கேயே இறந்து போட்டேன். தயவுசெய்து குழந்தையெல்லாம் பார்த்துக்கங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இதே துவங்குகின்றோம். இதுக்கு மேலே பேசணும்னா போட்டு அறுத்து குமிக்கிறேன் பேர். ஆமாம், அதனால் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி யார் அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி மனவையைச் சேர்ந்து கோயிலா அவர்கள் வெறுங்கமரையிலே டான்ஸா நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடிமத்தை கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்க மானே மாங்குயில் அடிமத்தை கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனை மானே மாங்குயில அடானே ஆங்குயில அட கஞ்சமாடு கம்பளத்தா கஞ்சமாடு அட கம்பளத்தா இனிக்கிற அடிமத்தை கத்தடி அடி கொஞ்சம் தெத்தனை மானே மாங்குயில அடானே ஆங்குயில அடானே மாங்குயில அடானே ஆங்குயில. பாலை மற்றும் நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்துனர் விஜய் டிவி புகழ், திரைப்பட நடிகர், இளைஞரின் எழுச்சி நாயகன், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் வெறுங்கமலையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமையுள்ள தொண்டிக்கும் திருவாரணைக்கும் நடுவே உள்ள தினையத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த எம்பி கார்த்திக் ராஜா பபுன்காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க நன்றி என்று கலந்த வணக்கம். பக்த கோடி பொதுமக்கள் அலைகிடன திரண்டு வருகை இப்படிக்கு வடக்கல்லூர் நாட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தினுடைய அமைப்பாளர்கள், திருவாளர்கள் அன்புண்ணன் டி பாஸ்கர், கரம்பக்குடி, நெம்மேலிப்பட்டி சதாசிவ மகன், SR கண்ணன் இருவரும் இணைந்து இந்த நாடகத்தை அமர்ந்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்கள் கொண்டு, குறைஞ்ச செலவுனா 60,000, கூடனா 80,000, 1,00,000, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்னை கரம்பக்குடியை சேர்ந்த பாஸ்கர் அன்பண்ணன் கண்ணனையும் தொடர்பு கொள்ளுங்க. சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள். நாடகம் மட்டுமில்லை, ஆடல் பாடல், ஐயப்பொங்கல் பஜனை, முருகங்கள் பஜனை, கரகாட்டம், கிராமிய நிகழ்ச்சி, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறந்த கலைஞர்கள் கொண்டு அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இதையே துவங்குகின்றோம். சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு, சைவத்துக்கு சைவம், ஆமாம், அசைவத்துக்கு அசைவம். ஒரு அம்மா சமைச்சு ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு. அந்த சிறப்பான உபசரிப்பு சாப்பாடு ஏற்பாடு செய்து விழாக்குளம் அந்த உபசரிப்பு தாய்மை உள்ளத்தோட அந்த மீன் குழம்பு. இன்னைக்கு தான் சிக்கன் சமைக்கலை, ஏன்னா சிக்கன்லாம் சாப்பிடுத்தேன். நிறைய பொம்பளை பிள்ளைகள்லாம் வயசுக்கு வந்துட்டு 10 வயசுல, அப்போல்லாம் பொம்பளை பிள்ளை வயசுக்கு வர்றது 13 வயசு 15 வயசில் ஆகும். சிக்கன்லாம் ரொம்ப கெடுதல். அந்த சிக்கன்லாம் தின்னு விட்டேன். நானும் சிக்கன் மாதிரியே இருக்கேன். பிராய்லர் கோழி இப்படித்தான் இருக்கேன், அதே மாதிரி. ஏன்னா சிக்கன் தான் கெடுதல். ஆனால் இன்னைக்கு தான் சிக்கன் வைக்கல. ரொம்ப சிறப்பான அந்த மீன் வறுவல், மீன் குழம்பு, அந்த உபசரிப்பு, ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு. பார்த்தீங்களா பரிமாறினதான் தம்பி காத்தி. அக்கா என்ன வேணும் ஏது வேணும் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கோவில் திருவிழா காட்டிலையுமோ இல்லை திருவிழா காட்டிலையுமோ இல்லை கும்பாபிஷேகம் காட்டிலையுமே 10 நாடக நடிகளுக்கு சாப்பிட போறது அவ்வளவு புண்ணியம், பெரிய புண்ணியம். காரணம் என்ன தெரியுமா? நீங்க இந்த ஹரிதாரம் பூசிருக்கீங்கல்ல, ஹரிதாரம்னா என்ன? மகாவிஷ்ணுக்கு சமம். ஆமா, நம்ம என்ன சொன்னாலும் பலிக்கும். ஆமா, அதுதான் நம்ம நாடகத்தை வச்சு நாடு செழிக்கணும். நல்லா நம்மளே சொன்னா மழை வரும்னு. ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரேன். சும்மா இல்லை, இந்த பவுடர் போட்டுட்டு காசு தராங்களே ஊரை ஏமாறி போறேன்னா சும்மா இல்லை சொன்னா, அதுதான் இந்த பவுடருக்குள்ள மரியாதை. அதான் ஒரு கோவில் திருவிழா காட்டிலையும் ஒரு கும்பாபிஷேகத்தை காட்டிலையும் 10 நாடக நடிகளுக்கு சாப்பிட போகிற புண்ணியம் சொன்ன பார்த்தீங்களா? ஆமாம், அது என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? 10 நாடக நடிகளுக்கு சாப்பிட போகிறது ஹலோ கேக்குதா? கேட்குண்ணே. 10 நாடக நடிகள் சாப்பிட போகிறது ஒன்று தான், 10 பரதேசிக்கு சாப்பிட போகிறது ஒன்று தான். சோறு போட சொல்லியா வேணாம் முடியா? இல்லை தம்பி சொல்கிறேன். நீ இல்லை பரதேசின்னா ஒன்றும் புரியலை. பரம்னா என்ன? பரம்னா உலகம், தேசினா சுற்றுறது, டெய்லி ஒரு சுற்றுறமா இல்லையா? அதெல்லாம் பரதேசின்னு. தம்பி ஃபோன் நம்பர் வாங்கிடா. நீ எங்கடா எத்தனை நாளாக இருந்த? இருக்கா நம்பர் பெட்டியில் இருக்கா? ரொம்ப சிறப்பு. ஏன்னா நீ சொல்கிற ஒரு வயல் நல்ல இது. ஏன்னா நமக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன நம்ம ஊருக்கு ஊர் வேன் எடுத்துகிட்டு போகிறேன்னு சாப்பிட, அப்போ வீட்டுக்கு வீடு தட்டு எடுத்துகிட்டு போகிறேன். இதுதான் கதை. ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு விழா இருக்குது. நஞ்சாவது நன்றி எடுத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோமோ அண்ணே சின்னே, எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே, எது செய்ய போறோமோ அண்ணே பெரியண்ணே. என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே,
போட்டு இழிக்கிறத பாரு, என்ன சொல்லணும்? வீட்டுல வேற ஆல்ரவுண்ட் கட்ட எதுவும் வச்சிருக்கியா இல்லையா? பாத்துக்க, இதே வித்துக்க போற பத்தா புதுசு வாங்கி வச்சிருக்கா. போட்டு அடுத்து ஓ தாளக்காரே தம்பி காப்பு கட்டியிருக்கேன். 4 பேர் நல்லா இருக்கே, நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன எல்லாரும் நாடகம் பாக்குற மாதிரி வந்திருக்கீங்க? நாடகம் பார்க்க தான் வந்திருக்காங்க. அப்படியா? அப்புறையே ஏதோ ஊமை புடுக்க கூட உட்காந்துருக்கீங்களா? என்ன வண்டியா வந்திருக்காங்களா? வண்டியெல்லாம் காணா. நல்லா இருக்கீங்களா? அப்பா ஒரு ஓட்டுத்தே விழுந்துருக்குது. சரி இருக்கட்டும். ஒளியன் ஒளி பெருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். இங்கு மட்டுமல்லாது உலகம் எங்கும் எங்களை புகழ்பெற செய்யும் யூடியூப் சேனல் பேர் என்னப்பா? கோமாளி ரசிகன். கோமாளி ரசிகன் அன்புள்ளத்திற்கு எனது சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி 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 நன்றி. அப்பாடா சரி இருக்கடா. வந்தமா வந்தவரே செஞ்சவா போட மாட்டேங்கறா. போடுங்கறேன். போயிரமா. பாட்டு இங்க வாங்க. இதுக்கு தான் உங்களுக்கு 5000 சம்பளம். இங்க வாங்க. வந்தமா போனமெல்லாம் இருக்க கூடாதுமா. நல்லா பாடணும் சரியா? சரி நல்லா பாடு. சரி இருக்கட்டும்னே. நீங்களாவது வந்து நல்லபடியா தொழில் பண்ணிட்டு போ சொன்னீங்க. சரி இந்த பையன் வந்தானே எதுக்கு வந்த? அது அப்படிதான். காப்பு கட்டி இருக்க தம்பி. உள்ள சாமி கும்பிடுறானா? ஆமா. இருக்கடா நாள போயிரோமா? பூங்குயிலே எத்தனை நாள் அண்ணா காத்திருந்தேன். வேலைக்கு நாடகக்காரா? ஆமா, எங்க பக்கமலத்தோட அவர் சேர்ந்திருக்காரு. எப்பவும் பக்கமே 4 பேர் தானே இருப்பாங்க, இப்ப 5 பேர் இருக்காங்களே. அது வந்து இது சுருதிப்பட்டி பாக்கல. சுருதிப்பட்டி என்ன பட்டி? சுருதிப்பட்டி மாதிரி. அது மட்டும் ஆடிட்டே வேணாப்பா. வீடியோ வரைக்கும் அது மட்டும் ஆடிட்டே இருக்கணும். கஜல அப்படியே ஆடிட்டே இருப்பாரு. அது சின்ன பிள்ளைல இருந்து இன்னும் மறக்கல. ஏன்பா அப்படியா? ஏன் முறைச்சிட்டே இருக்கீங்க? கை நீட்டி
2 பேரும் குசு குசு பேசுனீங்களே அது வந்து இது அந்தரங்கம். என்னங்க சரி விடு அடுத்து. எனக்கு தெரியணும். வண்டியில போறப்ப விஷயம். எங்க வண்டியில போறப்ப நீங்களே பேசிக்கிடுங்க. சரிம்மா. அடுத்து நெக்ஸ்ட். போலாம். ஆமா. நீ வாட்டுக்கு சும்மா உட்கார்ந்திருப்படா. ஆடுதே எனக்கு மூச்சு வாங்காதா? ஆடுனா மூச்சு வாங்க. 2 நிமிஷம் பேச கூடாதா? அப்ப நீ சிகரெட் அடிக்கிறியா? எது? சிகரெட் அடிச்சாதான் அந்த மாதிரி மூச்சு வாங்க. சிகரெட்டா? அப்படினா என்ன? சரி விடு அடுத்து. அப்படினா என்னன்னு கூட தெரியாது. சின்ன பிள்ளை கெடுக்காதீங்க. மூடி உட்காரு. அதனால நம்ம அடுத்த பாட்டு போவோமா? போமா. தன்னானே தாமரப்பூ மாமா தள்ளாடும் தண்ணியிலே. மாசமோ சித்திர மாசம். பசமுள்ள பாண்டியரு பட்டு கட்டும் பாவலரு ஆட விளையாட நாமேட ஆகட்டுமா கூட உங்க கூட ஒரு மாலை போடட்டுமா. ஆட விளையாட நாமேட ஆகட்டுமா கூட உங்க கூட ஒரு மாலை
ஆரிய கேட் அப்படிங்கிறதுனால கூப்பிடுமா ஆ. சித்தடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு